ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சூர்யா பேசும்போது ஊழலுக்கு எதிரான ஒரு கட்சி பாஜக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சமீபத்துல ஒரு பெரிய புகாரை ஒரு மிக முக்கியமான புகார். இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 தொழிலதிபர்கள், முக்கியமான தொழிலதிபர்கள், குஜராத்தை சேர்ந்த தொழிலதிபர்கள், பிரதமர் நரேந்திர மோடியுடைய நெருங்கிய நண்பர்கள், அவர்கள் மீது பிரதமரே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இவங்க கருப்பு பணத்தை டீல் பண்றாங்க, வண்டியாக கருப்பு பணத்தை கொண்டு போய் காங்கிரஸ் கட்சி கொடுக்கறாங்க அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ அவர் மீது இடி வருமா, அவர் மீது சிபிஐ வருமா, அவர் வீட்ல இன்கம் டாக்ஸ் ரேட் சூர்யா அவர்கள் சொல்லணும். கூட்டுறவு வங்கி முறைகேடுல இருந்து விடுவிக்கப்பட்டார்ல, அது என்ன கணக்குன்னு அவர் சொல்லணும். அதே மாதிரி லோகாயுக்தத்துல இருக்கிற எடியூரப்பாவுடைய வழக்கை பத்தி தயவு செஞ்சு அவங்க சொல்லணும். அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டேவோட ஆதரவாளர் பிரதாப் சர்னாய் மேல வழக்கு மூடப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஹிமந்த் பிஸ்வா சர்மா மேல இருந்த வழக்கு அப்படியே நிறுத்தி, அதுக்கு என்ன பதில் சொல்லணும். அதே நாகர்கோவில்ல இருக்கிற சுயந்த அதிகாரி பத்தி இவங்க தயவு செஞ்சு பதில் சொல்லணும். இது எல்லாமே விடுவிச்சிருக்கவங்க. இவங்க கட்சிக்கு மாறின உடனே வாஷிங் மிஷின் ஒன்னு இருக்குல்ல, அதுல போட்டு கிளியர் பண்றவங்க. சுருக்கமா சம பண்ணிருக்காங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் மிகப்பெரிய ஊழல்வாளின்னு சொன்னது கேட்ட கேள்வி சார். நீங்க நேரமின்மை. சூர்யா முதலமைச்சரா இருக்காருல்ல சார், என்ன கணக்குல இருக்காரு சார்? சூர்யா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு நேரமின்மை. கோஆபரேட் பண்ணுங்க. கருணாநிதி அவர்களும் சொன்னாரு, எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் கரூர்ல அப்போ டிஎம்கே வாஷிங் மிஷினான்றதுக்கு சகோதரர் நான் தான் சொல்றேன். இப்ப இடியில அவர் 5000 வழக்குன்னு சொன்னார் இல்லையா, அதுல 98% மற்ற குற்றவாளி, 2% தான் பொலிட்டிக்கல் கேசஸ். அதுல எந்த முகாந்திரமும் இல்லாம பிஜேபி சார்ந்தவங்க எத்தனை பேர் கருத்து முகாந்திரம் இல்லாம எந்த வழக்கையும் தொடுக்கவே முடியாது. ஊழல்வாதிகளும் நடவடிக்கை எடுக்காதீங்க. அதானி மீது பிரதமரே குற்றச்சாட்டு, அதானி மீது பிரதமர் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறார், நடவடிக்கை எடுக்கப்படும். வாய் திறந்து பிரதமர் மோடி எதுவுமே பேசுறதில்லை. அம்மாவை பத்தி அதானியை பத்தி அவருக்கான இன்னைக்கு பேசுறாரு. என்ன அம்பானி அதானி கருப்பு பணம் நேர நெருக்கடி சொன்ன பிறகு நீங்க எப்படி எனக்கு நெருக்கடி கொடுத்தா நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அவரோட நிறைவு கருத்தை பதிவு செஞ்சார் ஒரு வரி அவர் பேசிட்டு தியாக அவர்கள். ஒரு மைய சிக்கல் இருக்கும். 77 ஒரு மைய சிக்கலாக நெருக்கடி வேணும் வேண்டாங்கிறது இருந்துச்சு. இந்த தேர்தலில் மோடி ஆட்சி தொடருவதா இல்லையாங்கிறது மையமான சிக்கல். இது ஊழல் பற்றிய விவாதம் அல்ல. ஊழல் வழக்கு இருக்கிறது என்றால் நீதிமன்றத்தில் அது தீர்ப்பு வரட்டும், அதற்கு பிறகு அதை பற்றி நம்ம பேசலாம். ஆனால் ஊழல் வழக்கில் ஒரு செலக்டிவாக இருக்கிறாங்க, அதில் குறிப்பாக இது போன்ற சட்டங்களை பயன்படுத்துகிறாங்க. கூட்டணியாக இடி, சிபிஐ மற்ற அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, வருமான வரித்துறை இவற்றை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு நல்ல உதாரணம் நமக்கு நயினார் நாகேந்திரன் மேலே இடியோ மற்ற அமைப்புகளோ இன்கம் டாக்ஸோ நடவடிக்கை எடுக்கல, மாநில போலீஸ் தான் விசாரணையே பண்றாங்க. சரி, நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இவரை பொறுத்த வரைக்கும் அரவிந்தோ பார்மா என்று சொல்லி மருந்தும் சாராயம் விற்கிற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய ஒரு கையாளை பயன்படுத்தி ஒரு நான் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் சரத்சந்திர ரெட்டியை பயன்படுத்தி அவரை கைது பண்றாங்க. உடனே தேர்தல் பத்திரத்துக்கு பணம் போகுது, பிஜேபிக்காக தேர்தல் பத்திரம் வாங்குறாங்க. அடுத்த ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார், அதற்கு ஒரு பணம் போகுது. நன்றி. அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்ட ஒரே ஒரு கேள்விதான், யார கேள்வியோட நம்மளுக்கும் நீங்க கைது பண்ணி நான் வாக்குமூலம் கொடுக்கிறேன், மோடியும் அமித்ஷா ஊழல் செய்கிறார்கள், கைது செய்வீர்களான்னு கேட்டார், பதில் இல்லை. நன்றி. சிறப்பு. ஒரே ஒரு வரி டைம் இல்ல. மோடி அவர்கள் அம்பானி ஆதானி பற்றி குற்றச்சாட்டு வைத்தாருன்னு ஒரு பத்திரிகையில இருந்து சொல்றாரு. அப்படிலாம் குற்றச்சாட்டு வைக்கல. அவங்கள்ட்ட லாரியா பணம் வாங்கிட்டீங்களா, ஏன் வாய மூடிட்டு இன்னொரு விவாதம் அப்படின்னு இன்னொரு அம்பானியை பத்தி அதானியை பத்தி சிறப்பு. ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.